ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே உங்களை விட்டு கொடுக்குறதில்ல. நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களை தட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது உனக்கு அந்த நேரத்தில் வந்து அவ்வளோதான் தெரிஞ்சுது. தட் வெர்ஷன் ஆஃப் யூ மேட் தட் மிஸ்டேக். இப்போ வந்து அதனால நீ இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்ட. ஸோ நவ் யூஆர் அ பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே உங்களுக்காக அவங்க வந்து உங்கள் கூட நிற்கிறாங்க, உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பர்சன் உங்களுக்கு நீங்களாக ஆகிறது தான் செல்ஃப் லவ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆமாம்மா நீ தப்பு பண்ணிட்ட, நீ ரொம்ப கேட்டவன் சொல்ல மாட்டீங்கள்ல. அதே தான் உங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்காதீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆமாம்மா உனக்கு நல்லதாச்சும் உடம்பு முடியாமல் இப்படியே கஷ்டப்படு, உனக்கு இது ஜாஸ்தி ஆகிடும், அந்த மாதிரி சொல்ல மாட்டிங்களே. ஈவன் டெத் பெட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? டோன்ட் வரி, உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் நல்லாவே திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து உண்மையோ பொய்யோ, பட் ஆனால் அது அந்த ஆளுக்கு வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் இல்லையா? இதுதான் செல்ஃப் லவ், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இதே வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதோட இம்பேக்டை வந்து எப்படி அடுத்தவங்க கிட்ட க்ரியேட் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து உங்ககிட்ட பேச வரமாட்டாங்கல்ல. அதே போல் தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களே விட்டு கொடுத்துட்றீங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ உங்களுக்குன்னு யார் இருப்பா? உங்களுக்கு நீங்கள் நிற்கலைன்னா அடுத்தவங்க எப்படி உங்களுக்காக நிற்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அண்ட் அது பாசிபிளாக? ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி இந்த உலகத்தில், எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, எல்லாருமே டென்ஷனில் இருக்காங்க. ஸோ யாருமே நமக்காக வந்து நிற்க போகிறதில்ல, நாம் தான் நமக்காக நிற்கணும். இது ஆக்சுவலி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். நான் பண்ண ஆரம்பித்தப்போலேருந்து ஐ ஹவ் டிஸ்கவர்ட் அ நியூ மை செல்ஃப். எனக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ் குறையில, பட் அந்த சேலஞ்சஸை என்னால் முன்னை விட ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுது. உங்களால் வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒரு புக்கை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு 3 பாசிட்டிவ் விஷயங்கள் எழுதுங்க, உங்களை பற்றி எழுதுங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம் எழுதுங்க. அந்த நாள் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதுங்க. இது ஒன்று நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் எவ்ரிடே மார்னிங் எழுந்திருந்து உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அட்மையர் பண்ணிவிட்டு ஃபீல் ஹாப்பி ஃபார் த பர்சன் யூ ஆர். நாம் தான் பெஸ்ட் பர்சனாக இருக்கணும். உலகம் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், பட் நமக்கு எப்போ நாம் பெஸ்ட்டாக ஆகிறோமோ அப்போது நம்ம அதே இந்த உலகத்துக்கிட்ட கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நான் சொல்கிறது வந்து சும்மா சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை, நான் என்னோடய லைஃப்பில் பண்ணி புரிஞ்ச விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் லவ்விங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.